சென்னை மெரினா கடற்கரை அருகே இந்திய ராணுவ பாரம்பரியத்தின் சின்னங்களான 2 செஞ்சுரியன் போர் பீரங்கிகள் நிறுவப்பட்டுள்ளன. இந்தியாவின் ராணுவ பாரம்பரியத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதை நோக்கமாக கொண்ட தொடர்ச்சியான மக்கள் தொடர்பு முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் வழங்குகிறார் செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, இதுகுறித்த கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் அருணா. மெரினா கடற்கரை அருகே 2 செஞ்சுரியன் போர் பீரங்கிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்திய ராணுவத்தினுடைய பாரம்பரியத்தையும் சேவையையும் தியாகத்தையும் போற்றும் விதமாக இந்த 2 செஞ்சுரியன் பீரங்கிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட பீடங்களில் இந்த பீரங்கிகள் நிறுவப்பட்டிருக்கின்றன. இந்தியாவின் ராணுவ பாரம்பரியத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நோக்கமாக இது பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக தட்சிண பாரத இந்திய ராணுவ தலைமையகம் சார்பில் சென்னை மெரினா கடற்கரையோரம் உள்ள முக்கிய இடங்களில் பொதுமக்களினுடைய பார்வைக்காக இந்த பீரங்கிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பீரங்கிகள் இந்திய ராணுவத்தில் 1953ஆம் ஆண்டு முதல் 1980 வரை பயன்பாட்டில் இருந்திருக்கிறது. 1965 மற்றும் 1971ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போர்களில் முக்கிய பங்காற்றிய பெருமையை இந்த செஞ்சுரியன் போர் பீரங்கிகள் பெற்றிருக்கிறது. இந்திய ராணுவ வீரர்களினுடைய வீரம், தியாகம் மற்றும் சேவையினுடைய நினைவாகவும் பொதுமக்களுக்கு நாட்டுப்பற்று மற்றும் உத்வேகத்தை அளிக்கும் சின்னமாகவும் இது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பொதுமக்கள், அதாவது மெரினா கடற்கரையை பொறுத்தவரை உலகின் மிக நீண்டமான கடற்கரை, பொதுமக்கள் நாள்தோறும் வந்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள், சுற்றுலா பயணிகள் என பல்வேறு தரப்பினரும் வந்து போகக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. சென்னைக்கு வந்தாலே மெரினா கடற்கரையை பார்த்துவிட்டு செல்லலாம் என்று தான் பொதுமக்கள் நினைப்பார்கள். அந்த வகையிலே இங்கு 2 போர் பீரங்கிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பொதுமக்கள் எளிமையாக தொடர்பு கொள்வதற்கும் அதே போல வரலாற்றை தெரிந்து கொள்ளும் விதமாகவும் இந்த பீரங்கிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நாட்டுப்பற்றை நேரடியாக மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த பீரங்கியினுடைய அந்த வடிவமைப்பே மிகவும் கம்பீரமாகவும் செழுமையாகவும் செம்மையாகவும் இருக்கிறது. இந்த பீரங்கிகளை பார்க்கும் பொழுது இந்தியாவினுடைய வரலாற்றை நாம் கண்முன்னே பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களினுடைய, அதாவது இந்திய ராணுவத்தினுடைய மிகப்பெரிய அந்த போர் வீரத்தையும் அவர்களினுடைய அந்த நெஞ்சுரத்தையும் பறைசாற்றும் விதமாகத்தான் இந்த பீரங்கிகள் இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பீரங்கிகள் எவ்வளவு உறுதியாக இருக்கிறதோ அவ்வளவு நம்முடைய நாட்டினுடைய ராணுவ வீரர்களும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உறுதியோடு இருக்கிறார்கள். அவர்கள் நமக்காக எல்லையில் நின்று களம் காண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த போர் பீரங்கிகள் அவர்களினுடைய தியாகத்தை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்திற்கு வந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்தியன் ஆர்மட் போர்சஸ் என்ற அழகான எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டு மிகவும் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது செஞ்சுரியன் போர் பீரங்கி. இது மட்டுமல்லாமல் இந்த கடற்கரையினுடைய இந்த நீள வாக்கில் இருக்கும் பொழுது இன்னொரு பீரங்கியும் பக்கத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் பொதுமக்களுக்கான அந்த அறிவிப்பு பலகைகளும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது இது போர் நினைவு சின்னம் என்ற எழுத்திலே தயவு செய்து இந்த போர் பீரங்கிகளை எந்த விதத்திலுமே தொந்தரவு செய்யக்கூடாது, தளவாடத்தின் மீது ஏற வேண்டாம், தயவு செய்து பீரங்கியின் மீது அமர வேண்டாம், பொருட்களை வைக்க வேண்டாம், காட்சி பொருளை சிதைக்கவோ மாற்றவோ அல்லது சேதப்படுத்தவோ வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய நாட்டில் இந்திய ராணுவ வீரர்களினுடைய அந்த தியாகத்தையும் சேவையையும் பொதுமக்களுக்கு கண்முன்னே காட்டும் விதமாக 2 செஞ்சுரியன் போர் பீரங்கிகள் மெரினா கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அருணா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி லாவண்யா.